ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து $10 அப்புறம் தான் எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து $10 மேலே வந்துருச்சு, $15 வந்துச்சு. ஆனால் இது வரதுக்கே எனக்கு வந்து ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் வியூஸே போக மாட்டேங்குது, சுத்தமாக போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கூட நல்லா வியூஸ் போச்சு. இப்போ மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. அந்த $15 நம்ம வந்து $10 தான் அச்சீவ் பண்ணோம். $15 அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் போய்க்கோங்க. உங்கள் ஃபோனில் போனாலும் சரி, உங்கள் லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணி போனாலும் சரி, பார்த்தீங்கன்னா மேலே ப்ளீஸ் சைன் இன் யுவர் AdSense அக்கௌண்ட் அண்ட் வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி. திஸ் இஸ் ரிக்வயர்ட் டு ரிசீவ் யுவர் ஃபியூச்சர் பேமெண்ட் அண்ட் கண்டினியூ மானிட்டைசிங். ஸோ ஓகேவா, அது வந்து ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்கள் AdSense அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. AdSense அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி இங்கே எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா AdSense ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். அங்கேயும் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிடுச்சுல, அது மாதிரி இது வந்து நிற்கும். இதில் வந்து இப்போ 2 மெத்தட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு மெத்தட் தான் இருந்துச்சு. எல்லாருமே இதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். எவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ்னால், இது நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 to 4 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. நானாக சொல்ல, அவங்களே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு போஸ்டல் வந்து ஒரு போஸ்டலில் வந்து உங்களுக்கு ஒரு பின் கோடு அனுப்புவாங்க. 12 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ இருக்கும். அந்த பின் கோடு அனுப்புவாங்க. அது உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வாரம் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து அவங்க ஒரு டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லி ஆகணும். அப்போ தான் வந்து மானிட்டைசேஷன் ஆகும், வர காசு உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எனக்கு வந்து மானிட்டைசேஷன் பேமெண்ட் வரணும்னா வெரிஃபை ஒரு ஐடென்டிட்டி பை August 24, 26 அதுக்குள்ளே நான் பண்ணி ஆகணும். இன்றைக்கி தான் நான் இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்த உடனே நான் வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டில் வெரிஃபை நோன்னு இருக்குல்ல, வெரிஃபை நோ அண்ட் யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன் 2 இருக்குது. இப்போ வெரிஃபை நோ வந்து நியூ மெத்தடு. இந்த மெத்தடில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபாஸ்ட் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வித் அவர் இஷ்யூடு என்னென்னு தெரியல எனக்கு. திஸ் ஆன்லைன் ப்ராசஸ் இன்வால்வ் வெரிஃபைங் யுவர் கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி அண்ட் கம்ப்ளீட்டிங் எ ஃபேஸ் மேட்ச் விச் டேக்ஸ் அரௌண்ட் 10 நிமிஷத்தில் வந்து இந்த நியூ மெத்தடில் வந்து உங்கள் மொத்த அந்த வெரிஃபிகேஷனே முடிச்சுட்டு உங்கள் பேமெண்ட்டே உங்களுக்கு வந்துடும். அதுக்கு $100 அடிக்கணும், அது வேறு விஷயம். பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும், ஓகேவா. ஆனால் இந்த இன்னொரு யூஸ் ஐடி அண்ட் மெயில் வித் பின் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அது ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் வந்து அது கன்ஃபார்மாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இந்த வெரிஃபை நோவில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து நேம் வந்து தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லைனா உங்கள் இதில் கொடுத்த அட்ரஸும் உங்கள் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குள்ள அட்ரஸும் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. திருப்பி நீங்கள் வந்து அலைஞ்சிட்ருக்கணும். அதுலேயும் தான் அது இருக்குது யூஸ் ஐடி. அதுலேயும் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் ஐடி கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மெயில் பின் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அவங்க உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது வந்து 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அது ஒரு கொஞ்சம் 4-5 வாரம் ஆகும். இதுதான் மேட்ரு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடே போவோம். வெரிஃபை நவுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, வீடியோ கால் மெத்தடு. அதில் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வெரிஃபை நவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, பை வெரிஃபைங் யுவர் ஐடென்டிட்டி வித் பெர்சானா என்னடா டே, பிகின் வெரிஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். இந்தியாவான்னு கேட்குது. ஆமாம், இந்தியா தான்டா. என்ன இப்போ வந்து பாருங்கள், இத்தனை வந்து வந்திருக்கு. ஆதார் கார்டு வந்து ரெக்கமெண்டட்னு போட்டிருக்கு. டிரைவிங் லைசன்ஸா, நேஷ்னல் ஐடியா, பேன் கார்டா, இல்லை பாஸ்போர்ட்டா, இல்லை ஓட்டர் ஐடியான்னு சொல்லிட்டு கேட்குது. ஆதார் கார்டு ரெக்கமெண்ட்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காரு. ஆனால் ஆதார் கார்டு என் கையில் இல்லை இப்போதைக்கு என்கிட்ட பேன் கார்டு இருக்குது, இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. இதுதான் இருக்குது. உங்கள்கிட்ட இப்போ ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அது சிம்பிளாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. நான் அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொடுத்துருங்க, ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. என்கிட்ட பேன் கார்டு தான் இருக்குது, ஆனால் பேன் கார்டு வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை டிரைவிங் லைசன்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் பேன் கார்டு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே பேன் கார்டு வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் அது ஈஸியாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுது. லேப்டாப் வச்சு நான் அப்படி ஃபோட்டோ எடுப்பேன். அதுக்கிட்ட கும்பிட்டியாக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஒரு வேலையை பார்த்து விட போகிறோம். என்னென்னா, இப்போ இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் வந்து எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஃபோட்டோவும் அப்படி எடுத்தாலும் கிளியராக இருக்காது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபோனில் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ வெரிஃபை நோன்னு சொல்லிட்டு ஃபோனில் திருப்பியும் கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பேன் கார்டு வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம பேன் கார்டு வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம்.
கிளியரான ஃபோட்டோ கவர்மெண்ட் ஐடி வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் தரையிலலாம் எடுக்காதீங்க. ஒரு ஒயிட் கலர் நோட் கூட எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு நோட்டை வந்து அப்புறம் பேண்ட் விரித்து வச்சு அந்த நோட்டை வந்து ஒயிட் நோட்டு வச்சுட்டு அதில் வந்து இது மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கேமரா துவச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்க மாதிரி எடுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திருப்பியும் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் கிளியராக இருக்க மாதிரி எடுத்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வந்து எடுங்க. இப்போ வந்து யூஸ் திஸ் ஃபோட்டோவா இல்லை ரீடேக்கா தப்பாக எடுத்துட்டிங்கன்னா ரீடேக் கொடுத்துக்கோங்க. இப்போ யூஸ் திஸ் ஃபோட்டோன்னு நான் கொடுத்துட்றேன். அது கரெக்டாக தான் இருக்கிறதுனால எந்த ப்ளரும் இல்லை, அதனால் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டில் வந்து அட்ரஸ் இல்லை, அதனால் அட்ரஸ் வந்து நான் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அட்ரஸையும் நான் மேனுவலாக என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்மளை வந்து தனியாக இப்போ வீடியோ எடுக்கணும். இப்போ இந்த ஃபேஸ் கால்னு சொன்னாங்களே, அது வந்து 10 நிமிஷத்தில் முடிக்க சொன்னாங்களே, இப்போ வந்து இதே ஃபோட்டோ தான் நம்ம மூஞ்சி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன ஐடி கவர்மெண்ட் ஐடி வந்து இஷ்யூ கொடுக்குறாங்களோ, அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்களோ அதே ஃபேஸில் இருக்கவங்க தான் வந்து கூப்பிடணும். இப்போ வந்து நான் என் ஐடி கொடுத்ததுனால இப்போ நான் வந்து என்ன ஃபேஸில் வந்து 360 டிகிரியில் வந்து எடுக்கணும். அவங்க சொல்கிற மாதிரிலாம் மண்டையாட்டி எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மா ஐடி, உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் அப்பா ஐடி, உங்கள் தங்கச்சி ஐடி யாருன்னா ஐடி கொடுத்துட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஐடி கார்டு இல்லாமல் நீங்கள் அவங்க ஐடி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை காட்டிடக்கூடாது. யார் ஐடி சப்மிட் பண்ணிங்களோ அவங்களோட ஃபேஸ் தான் வந்து ரிவீல் பண்ணணும். அது இப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வெரிஃபைங் யுவர் ஐடென்டிட்டின்னு வந்துருச்சு. இப்போ போய் நம்ம திருப்பி ரெஃபர் பண்ணி பார்ப்போம் முடிஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வெரிஃபிகேஷன் செக் போனதுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மொத்த வெரிஃபிகேஷனும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை இது வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ பேங்க் அக்கௌண்ட்டு அதை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வரும். இப்போ அது 2 மெத்தட் தான் இருக்குது. இப்போ இந்த மெத்தட் வந்து அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அப்போ தான் வந்து நான் என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு க்ளியர் பண்ண முடியும். நானாக ஒரு டவுட்டாக யோசிச்சு நானாக க்ளியர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வியூஸ் வந்து ஏறும். கமெண்ட் எதனா டைரி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வியூஸ் வந்து போகும். வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.